குறிய சட்டம் மாத்திரம் இருக்கு தேன் இருக்கலாம் இதை வந்து இது இதுல வந்து வந்து உருவாகும் மற்ற கட்டுப்பாடுண்டா உள்ளுக்கு இருக்கிற ஆண்டேனி நிலையம் வந்து உள்ளுக்கு இருக்கிற வேலைக்கார குளவியல் வந்து அதை சாகாட்டி வழியில ஒன்று வந்துருக்குண்ணா. சரி, இப்போ என்னென்ன வந்து நாங்கள் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்துட்டோம், எப்படி வளர்க்கணும், எங்கே இட வைக்கலாம் என்னென்னு. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் தேனீப்பட்டி என்று எடுத்தோம் என்றால் தேனீப்பட்டியில் நிறைய வித்தியாசமான வகைகள் இருக்கு, அதாவது நிறைய பகுதிகள் இருக்குன்னு சொல்றீங்க. என்னென்ன பகுதிகள் என்னங்கள் இருக்கா சொல்ல முடியுமா நீங்கள்? ஏண்டா முக்கியமாக தேனிப்பட்டின்றது வந்து எங்க ஒரு அளவு திட்டம் ஒன்று இருக்குது. அதில் முக்கியமாக எல்லா மரங்கள்லேயும் வந்து பாய்க்க இல்லாத அதுக்கு குறிப்பிட்ட சில மரங்கள் இருக்குது. அது நான் இன்னும் ஒரு இதில் வந்து நான் உங்களை சொல்கிறேன். முக்கியமாக இப்போ தேனிப்பட்டியை பற்றி சொல்கிறேன்னு என்னென்னா தேனிப்பட்டியில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதை முக்கியமாக விளங்கப்படுத்துகிறேன். இதில் வந்து மேலே இருக்கிறது மேல்பட்டி. இது என்னதுக்காக இந்த சட்டம் கூற இருக்குமெண்டா இதுக்குள்ள வந்து மழையல் வெயில்கள் இந்த தாக்கங்கள் வெளிப்புற தாக்கங்களை வந்து பாதுகாக்கிறாங்க இந்த தேனிப்பட்டியை. இது வந்து இருக்குது. இது வந்து உள்ளுக்க வந்து இது அதுக்கு மேலே வந்து கருத்த சீட்டால ரவர் சீட்டால வந்து அடிச்சிருப்பி நம்ம என்னண்டா முக்கியமாக இதுக்கு உள்ளுக்க வந்து மழையலால் பாதிப்பு வரக்கூடாது. அடுத்ததா வந்து இருக்க போற இது வந்து என்னண்டா இது இதுல வந்து இந்த சட்டம் என்னத்துக்குண்டா தேன்கூட்ட வந்து இப்ப இதுல கீழ்பட்டியல் வந்து எல்லாம் இருக்கும். அந்த பட்டியலுக்கால வந்து தேன் குளவியல் வந்து ஒரு பாதுகாப்பு. இது வந்து இதுல வந்து வெளி இதுகள் ஓணானுகள் அணில்கள் பள்ளியல் எல்லாம் இந்த கூட்டுக்குள்ளுக்கு வராம மற்ற குளவியல் வந்து வெளியில போய் அந்த கடும் சேதங்கள் ஏற்படாம வந்து இந்த இந்த சட்டம் வந்து இந்த சிஏபில் வந்து வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து இது தேன்பட்டி. இதில் வந்து எங்களுக்குரிய தேன்பட்டி வந்து தேன்கள் வந்து இதெல்லாம் உளவியல் வந்து சேமிக்கும். முக்கியமாக இதில் ஆரம்பத்தில் நான் இதே ஒரு நோம்பலா சொல்லிட்டு சொல்கிறேன்னு என்னென்னா இது வந்து பதாய்க்குரிய சட்டம், இது தேனுக்குரிய சட்டம், இது அடிச்சட்டம். இதில் வந்து நாங்கள் தேன் சட்டத்தை பார்த்தோம்னா தேன் சட்டம் எப்படி இருக்குமெண்டா இந்த பதப்பட்டிக்கு வந்து தேன் குளவியல் வந்து ஃபுல்லாக வந்து நிரம்பின பிறகு இதில் வந்து இந்த சட்டத்தில் வந்து கட்டினோம். நான் பதச்சட்டம் அதை சொல்லிக்க வந்து அதை படிவ விளங்கப்படுத்துகிறேன். மற்ற இதில் வந்து இந்த தேன் சட்டம் இருக்குதானே இந்த தேன் சட்டத்தில் வந்து தனியாக கட்டும். இந்த குளவியல் வந்து இந்த பதச்சட்டம் ஃபுல்லாக நிரம்பின அப்புறம் இந்த தேன் சட்டத்தில் வந்து தேனை வந்து ஃபுல்லாக கட்டுவினோம். இல்லை தேன் கட்டின அப்புறம் என்ன செய்வோம்டா இந்த தேன் சட்டத்தில் வந்து சைட்டை வந்து சாதுவாக ஒரு பிளேட்டால் ஒரு ஸ்லாஷ் பண்ணிட்டு இது தேன் பிரிச்சு எடுக்கிற கருவி இருக்குது. அந்த கருவியில் வந்து வச்சுட்டு நாங்கள் இதை சுத்தினோம்டா தேன் வந்து எங்களுக்கு மைய நீக்க விசையால் வெளியில் வந்து வெளியில் எறிஞ்சா அந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு அந்த உபகரணத்துக்கு வந்து தேன் பெறும். அதை வந்து நாங்கள் பிரிச்சு எடுக்கலாம். இது ரெண்டும் வந்து தேனுக்குரிய சட்டம். சரி, இதான் வந்து தேன்பட்டிக்குரிய வதையல் வந்து இப்போ தேனிக்குரிய வாழ்விடம் வந்து இதை வந்து நாங்கள் தொடக்கூடாது, அடிக்கக்கூடாது. இதில் நாங்கள் மேல் பெட்டியில் வார தேனை மாத்திரம்தான் அந்த பெட்டியில் வார தேனை தான் இந்த பெட்டியில் வார தேனை தான் நாங்கள் எடுக்க போகிறோம். இதுக்குள்ள வந்து புழுவதையோ தேனிக்குரிய மற்ற இதுகள் முட்டையல் உடம்பியல் ஒன்றுமே இதுக்குள்ள வராது. பதப்பட்டியிலான் அதுகள் பெறும். அதை வந்து நாங்கள் அதுகளுக்கு பாதிப்பு இல்லாதான் தேன் எடுக்க போகிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் முக்கியமாக இந்த தேன்பட்டியை வந்து விவசாயிகளுக்கு வழங்கி அதை வந்து ஊக்குவிக்கிறது. இப்போ இந்த பதப்பட்டியில் வந்து முக்கியமாக இதுலேயும் வந்து தேனிக்குரிய ஒரு கொஞ்சம் சிறிய தேன் வந்து இதுக்குள்ளேயும் வந்து வரும். அதை விட மகரந்தத்தை வந்து சேமிக்கும். இதுக்குள்ள அதுக்குரிய சாப்பாடு வந்து மகரந்தத்தை வந்து சேமிப்பு நம்ம எடுத்துக்கொண்டு வந்து அதை விட இதுக்குள்ள அதுக்குரிய முட்டையல் குடம்பியல் அதுகள் எல்லாம் வந்து இதுக்குள்ள வந்து இருக்கும். இந்த சட்டத்துல வந்து இருக்கும். இதுல சகல இதுவும் வந்து அந்த தேனீக்குரிய வாழ்விடம் வந்து தேனியை வந்து முக்கியமா பாதுகாக்கிறக்குரிய சகல இதுகளும் வந்து இந்த பட்டியல வந்து இருப்பினம். அதை விட இது அடிச்சட்டம், அடிப்பட்டின்னு சொல்றது. இதுல வந்து இதான் தேன்பட்டியின் தேன்பட்டின்ற வந்து முக்கியமான ஒரு பகுதி.
இதுல இது இது இருக்கிறபடியா தான் மேலே இப்ப வீட்டு அத்திவாரம் மாதிரி இது இருக்கிறபடியா இதுல வந்து பொக்ஸை வச்சு இதை வந்து நாங்கள் நிலப்படுத்தி தேன் கூட்டை வந்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறோம். மற்ற இது வந்து குயின் கார்ட். இது குயின் கார்ட் வந்து என்ன ரீசன்டா முக்கியமாக நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு குழந்தை வந்து பிடிச்சி வைக்கிறோம்டா அந்த குழந்தை வந்து கிளஞ்சி போகிறதுக்குரிய சாத்தியம் இருக்குது. அதுக்காக குயின் கார்டை வந்து போட்டு விட்டோம்டா குயின் வந்து வெளியில் போகாத. என்ன ரீசன்டா இதால் வேலைக்கார குழவியலும் ஆண் குழவியலும் போகிறதுக்குரிய இடைவெளி தான் இருக்குது. குயினின் இடைவெளி வந்து குயினின் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். அதால் வந்து இந்த சைஸால் வந்து இந்த இடைவெளியால் வந்து குயின் வந்து வெளியில் வராது. அப்போ இதை வந்து நாங்கள் போட்டு மூடி விட்டுட்டு மற்ற சட்டங்கள் மற்ற பட்டியலை வந்து நாங்கள் வச்சிட்டோம்னா குயின் வந்து வெளியில் போகிறதுக்குரிய சாத்தியப்பாடுகள் வந்து இல்லை. சரி, இப்போ என்னென்னால் வந்து எங்களோட தேன் இதில் வந்து ஒரு வதை பெட்டி வந்து 2 தேன் பெட்டி மற்ற இந்த இதுகளும் காணப்படுது. இதில் இன்னொரு கேள்வி என்னென்னால் இப்போ வதைப்பட்டின்ற சட்டம் வந்து இவ்வளோ பெருசாகும், தேன்பட்டின சட்டம் சின்னதாக தனிப்பட்ட காரணங்கள் இருக்காது. இப்ப தேனுகள் வந்து தனியா தேன் மாத்திரம் தான் இதுல கட்ட போகுது. இதுல வந்து சின்ன சின்ன அளவுல வந்து தேன் சட்டங்கள் வந்து இருக்கும். இதுக்குள்ள வந்து ஒன்று தேனிக்குரிய முட்டையல் குடம்பியல் வந்து இருக்கிறாக்குரிய ஒரே வதையில எல்லாம் இருக்கிறார்கள் சாத்தியம் இருக்குது. முட்டை குடம்பியல் எல்லாம் இருக்கும் இதுல ஒன்றுல. அதை விட மகரந்தம் சேமிச்சு வைப்பினோம். மற்றது அதுக்குரிய சாப்பாடுதல் மகரந்தம் மற்ற தேனும் வந்து ஒரு சிறிய அளவு வந்து இதுல இருப்பினோம். இது அவசர தேவைக்கு வந்து பாய்க்கிறதுக்காக தேனும் வந்து ஒரு சிறிய அளவு. மற்ற புழுவதையல் புழுக்கள் அதுகள் அடுத்த இனப்பெருக்க இதுகள் வந்து இதுல சேமிப்படும். அதை விட இதுக்குள்ள மகரந்தம் வந்து அது என்ன சாப்பாட்டு தேவையால் இந்த சாப்பாட்டுக்குரிய இதுகளும் வந்து இதுல இருக்கு. சரி, ஓகே. இப்போ நாங்கள் இறுதியாக வந்துட்டோம். இப்போ நாங்கள் உபகரணங்களை பார்த்து இப்போ நாங்கள் முதலே பார்த்து நாங்கள் ஸ்மோக்கர் பார்த்து நாங்கள் அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்து நீங்கள் தேனை பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு உபகரணம் உண்டு. இப்போ இந்த அண்ணா போட்டிருக்காரு இந்த தொப்பி, இது என்னத்துக்காக இந்த உபகரணம் பயன்படுத்தப்பட்டிருக்கு? இது வந்து என்னண்டா தொப்பி தேன்குலை வந்து என்னண்டா இப்போ புதுசாக பிடிக்க வந்து குதிரைகளுக்கு வந்து சாத்தியம் இருக்குதானே. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த தொப்பியை வந்து பாய்க்கிறோம். நாங்கள் பாய்க்க என்ன செய்யமாட்டா எங்களை முகத்தை வந்து பாதுகாக்கணும். என்ன முக்கியமாக பெரும்பாலும் ஏதாவது முக்கிய தேவைகள் இருக்குந்தானே அந்த நேரங்களில் வந்து முகம் குத்திட்டுதுண்டா சில நேரம் கண்ணுகளில் முகங்களுக்கு வந்து பாதிப்பும் ஏற்படும். சில நேரங்களில் அதை தேன்குலை குதிரை வந்து பாதிப்புண்டு இல்லை, ஒரு மருத்துவ குணமும் தான். ஆனால் சாதாரண வீக்கங்கள் அப்படியான ரீசனுக்காக இந்த தொப்பியை வந்து நாங்கள் போட்டுக்கொண்டு தேன்குலவியில வந்து கையாளுறது. சரி, இதை விட வேறு உபகரணங்கள் இருக்கா அந்த தேனி வளர்ப்புல? இருக்கலாம். இப்போ அவசியமான உபகரணங்கள் அப்படி அவசியமானதுண்டா இப்போ குயின் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு சின்ன ஒரு செல் ஒன்று இருக்கு, ஒரு சின்ன ஒரு ஹெப் ஒன்று இருக்குது. அதை வந்து குயினை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி உள்ளுக்க விடலாம். மற்றது சிமோக்கர் அதுகள் சிமோக்கர் ஓகே நாங்கள் ஏற்கனவே காட்டி இருக்கிறோம். மற்றது தேன் பிரித்து எடுக்கிற உபகரணம் இருக்குது, அது வந்து தேனை பிரித்து எடுக்கிற பயன்படுது. அதை விட வந்து இப்போ நிறைய உபகரணங்கள் வந்துடுது. என்னென்னா புதுசாக குயின் செல்லுகள் உருவாக்குறாங்க. இப்போ நாங்களாயே குயின்களை வந்து உருவாக்கி அதுகளை வந்து அடுத்தடுத்த குழந்தைகளை வந்து உருவாகலாம். நாங்களா செயற்கையாக வந்து உருவாகலாம். அதுக்குரிய உபகரணங்கள் வந்திருக்குது. அதில் வந்து நாங்கள் அடுத்த கட்டத்தில் வந்து சொல்கிறோம். இப்போ என்னென்ன வந்து நீங்கள் முதல்ல சொன்னீங்களா சுவாரஸ்யமானதாக சொன்னீங்கள். இப்போ ஆண் தேனி பெண் தேனி மற்ற தற்கொலைப்படை அப்படி நிறைய விஷயம் சொன்னீங்களா எங்களுக்கு. அப்போ இந்த தேனீகளில் என்னென்ன ஒரு குடியில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குமென்றது எங்களுக்கு ஒரு நீங்கள் தெளிவுபடுத்தினீங்க. என்னென்னா நான் இதில் ஒரு வளர்த்த குழந்தை ஒன்று வந்து நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். அதில் வந்து சகல இதையும் வந்து காட்டுறேன் தெளிவாக. என்ன நாங்கள் பாக்ஸில் வந்து இது இப்படி அதை அப்படின்னு சொல்கிறது வந்து பெருசாக எவ்வளோண்டு விளக்கமாக வராதானே. அதால் வந்து நான் நோம்பில் இதை சொல்லித்தரேன். இதில் வந்து என்னென்னா இதை நாங்கள் அதில் காட்டின மாதிரி இப்போ எங்கண்ட குழனியை வந்து பாதுகாக்கிறக்குரிய அமைப்பு தான் இது. மற்ற இதுதான் நாங்கள் அடுத்ததாக அந்த பாக்ஸில் காட்டின மாதிரி இதுக்குரிய மேல் சட்டம். மற்றது இதுதான் நாங்கள் ஏற்கனவே காட்டின மாதிரி தேனுக்குரிய சட்டம். இந்த தேனுக்குரிய சட்டம் எப்படி இருக்குமெண்டா இதுக்குள்ள புழுக்களோ மற்ற எந்த ஒரு இதுகளும் வந்து வராது. தனியாக
தேனுக்குரிய சட்டம் மாத்திரம் இருக்கு. தேன் மாத்திரம் இதுக்குள்ள வந்து வருவினம். இப்போ இதில் வந்து இருக்கிற இதில் வந்து தேனுக்குரிய வதை வந்து ஆரம்பத்துக்கு கட்டி இருக்கணும். இதை வந்து இதுக்குள்ள வந்து எனக்கு ஃபுல்லாக நிரப்பி இந்த சட்டம் எல்லாம் தேன் இந்த வதை வந்து கட்டி ஃபுல்லாக தேன் வந்து வரும். பெரும்பாலும் இன்னும் ஒரு 1.5 மாதத்துல வந்து இதுக்குரிய தேன் வதை வந்து நாங்கள் எடுத்துடலாம். மற்றது நாங்கள் இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி இதுதான் தேனிக்குரிய வதப்பட்டி என்று இதுக்கெல்லாம் சகல இதுகளும் வந்து இருப்பினம். தேனியல் அடுத்த நிலப்பாடுக்குரிய இது இப்படித்தான் தேனி வதையலும் வந்து காட்டும். தான் ஒரு தேனி கூட்டுன்ற ஒரு அமைப்பு உண்டு. இதுல வந்து இதுல இருக்கிற குளவியல் எல்லாம் வந்து வேலைக்கார குளவியல் இருக்கணும். ஆண் குளவியல் வந்து இப்ப இதுல வந்து ஃபார்ம் ஆகாது. ஆண் குழாவி ஃபார்ம் ஆகிற வந்து எப்படின்னா குழாவி வந்து பிரியற ஒரு கட்டத்துல வந்து ஆண் குளவியல் வந்து உருவாகும். மற்ற இதுல வந்து கீழே இதுல அந்த மஞ்சளா தெரியுது அதெல்லாம் வந்து மகரந்தம். மற்றது மேலே இருக்கிற வந்து இதுகளுக்குரிய முட்டியல் சில இதுகளும் வந்து இதுல இருக்கு. இதுல வந்து தெளிவா தெரியுது. இதுல என்னண்டா இந்த வதை வந்து இப்ப புதுசா கட்டி இருக்கணும். இப்ப புதுசா கட்டினபடியா இதுல முட்டையல் அதுன்ற முட்டையல் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். குடம்பியல் வந்து இப்ப பார்க்க இயலாது. என்ன கொஞ்ச நாளையில இதுக்குரிய குடம்பியலையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் இப்போ அவர் தெளிவாக சொல்லியிருந்த பெண் தேனி வேலைக்கார குளவிகள் என்று காணப்படுது. இல்லை ஆண் தேனிகள் வந்து நீங்கள் சொன்ன இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுது என்ன? அப்போ அதானே அப்போ இல்லாட்டி அப்போ ஆண் தேனிகள் வந்து இனப்பெருக்கத்துக்கு மட்டும் பயன்படும். ஆண் தேனி என்ன சொல்லு ஆண் தேனி வந்து என்ன செய்யுமெண்டா அது என்ன முக்கியமான இது இனப்பெருக்க காலத்துக்கு மாத்திரம்தான் உருவாகும். ஆண் தேனி வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 500,000 குழவி கிட்ட உருவாகும். இனப்பெருக்க நேரம் வந்துட்டுதுண்டா அதில் என்ன செய்யுமெண்டா குயின் வந்து ஒரே ஒரு குயின் இருக்கும். அந்த குயின் வந்து ஒரு சையை ஒன்று விடும். இனப்பெருக்க நேரம் வந்துட்டுதுன்றதுக்குரிய சையை உண்டு. அந்த சையை வந்தோன்னா குறிப்பிட்ட நேரத்தில் வந்து குயின் பறக்கும். அது வந்து மேல் உயரத்துக்கு வந்து பறக்கும். அந்த நேரம் வந்து சகல இருக்கிற ஆண்டேனியல் வந்து மேலே அந்த குயினை தேடி வந்து போங்கள். அந்த குயினை கண்டுபிடிக்கிற இதில் குயினை தேடி பிடிக்கணும். அந்த குயின் தேடி பறந்து போய்க்க அந்த குயினை வந்து பிடிக்கணும். அப்படி பிடிச்சா அந்த ஆண்டேனியோட வந்து குயின் வந்து இனப்பெருக்கத்தில் வந்து ஈடுபடும். அது இனப்பெருக்கத்தில் ஈடுபட்ட உடனே வந்து அந்த குழாவி வந்து அந்த அந்த ஆண் குழாவியும் வந்து இனப்பெருக்க முடிய அதுவும் வந்து செத்துரும் அதுலேயே. அதுக்கப்புறம் இந்த கூட்டை விட்டு வெளியில போன அந்த ஆண் தேனியும் வந்து திரும்ப கூட்டுக்கு வரையில என்ன செய்யுமாண்டா திரும்ப கூட்டுக்கு வந்தா இருக்கிற வேலைக்கார குழவியல் வந்து அதை வந்து சாகாடிடுவினோம். அதுக்கப்புறம் உள்ளுக வந்து திரும்ப குயின் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளுகையும் வந்து ஒரு கொஞ்சம் ஆண்டேனியல் வந்து இருப்பினோம். அவையல் வந்து இதுக்குள்ள கூட்டுக்கு வந்து சாப்பாடுகள் எல்லாம் கணக்கா இருக்குது, பிரச்சனை இல்லை, சாப்பாடு எல்லாம் ஓகேண்டா மாத்திரம் அதில் வச்சிருக்குங்கள். அப்படி இல்லையண்டா சாப்பாடு தட்டுப்பாடுண்டா உள்ளுக்க இருக்கிற ஆண்டேனியலையும் வந்து உள்ளுக்க இருக்கிற வேலைக்கார குழவியல் வந்து அதை சாகாடி வெளியில ஒன்று வந்துருவினா. ஓகே, அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஆண் தேனிகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக பயன்படுது. மற்ற வேலைக்கார குழவிகள் எல்லாம் வந்து எங்களை தேன் சேகரிப்பு போன்ற வேலையில் பயன்படுது. ராணி தேனி வந்து அந்த கொடியை வந்து ஒரு கொடியில் வச்சிருக்கிறதுக்கான இதில் வந்து ராணி தேனி ஈடுபடுதுன்னு சொல்லியிருந்தவர். இப்போ அடுத்த வந்து என்ன பிரச்சனை என்றால் இப்போ நாங்கள் ஒரு தேனிப்பட்டி வளர்க்குறோம் என்றால் எவ்வளோ காலத்தில் தேனியை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இப்படியான போத்து ஒரு பெட்டியில் வந்து எத்தனை போத்து அளவில் எங்களால் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை ஒரு தேன்கூட்லேருந்து கிட்டத்தட்ட அது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து தான், ஒவ்வொரு சிச்சுவேஷன் மற்றும் ஒவ்வொரு இடங்களை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு போத்தில் இருந்து ஒரு 3 போத்தில் 4 போத்தில் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அவரேஜா இப்படி பார்க்கலாம். மற்றது காலம் வந்து இப்ப தேன் வந்து எடுக்கணுமெண்டா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்லேயும் வந்து பொக்ஸை வந்து ஃபுல்லா நிரப்ப வச்சு எடுக்க வைக்கலாம். அதை விட நோம்லா தேனியலை வந்து எடுக்க வைக்கிறேன்டா தேன் வந்து எடுக்கணுமெண்டா
கிட்டத்தட்ட ஒரு 3 மந்தோ 6 மந்த்துக்கு வந்து ஒரு ரிப்பும் வந்து எடுத்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஃபுல்லாக நிரம்பி. ரைட். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வருஷம் ஒரு 4 போத்தில் சராசரி என்று அந்த 4 போத்தில் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4000 6,000 மட்டும் போய் கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் எங்களோட சைட் பிஸ்னஸாக வந்து அதை செஞ்சாலும் வந்து ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது. நீங்கள் தேனி வளர்ப்பு தொடர்பாக முழுமையான விவரங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பேன் நம்புகிறேன். அந்த வகையில் வந்து தேனி வளர்ப்பு பற்றி எங்களை தெளிவுபடுத்திய சைத் பானு அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுகிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மறக்காமல் அக்ரி வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.